அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம். இன்றைய திருக்குறளும் மென்பொருளும் அதிகாரம் உறுப்பு நலன் அழிதல். குறள் எண் 1236. துடியுடு தோள் நெகிழ நோவல் அவரை கொடியர் எனக் கூறல் நொந்து. தலைவன் பிரிந்து சென்றதால் என் தோள் மெலிந்து வளையல்கள் கழண்டு விழுகின்றன. இதை பார்த்த ஊர் மக்கள் அவர் கொடியவர் என்று திட்டுகிறார்கள். அதை கேட்டு நான் வருத்தமுட்டு துன்பமடைகிறேன். Because of separation of my lover, my shoulders become thin and my bangles are also becoming loose. Seeing that the people are cursing him as cruel fellow, hearing that I am saddened and hurt. என் துளிப்பா மெலிந்த தோள் தளர்ந்த வளையல் கண்டு அவருக்கு ஊரார் அழித்த பெயர் கொடிய ஆள். இதை கேட்டு என் மனம் நிறைந்தது வேதனையால். மெலிந்த தோள் தளர்ந்த வளையல் கண்டு அவருக்கு ஊரார் அழித்த பெயர் கொடிய ஆள். இதை கேட்டு என் மனம் நிறைந்தது வேதனையால். கவிப்பேரரசு அவர்களுடைய உரை, தோள் மெலிந்து விட்டது, நான் வாடவில்லை, தொடி நெகிழ்ந்து விட்டது, யாரையும் சாடவில்லை, இவற்றுக்கெல்லாம் காரணமான காதலர் கொடியவர் என்று ஊர் கூறுகின்றதே, அந்த சொல்லுக்கே நொந்து நிற்கிறேன் அப்படிங்கிறார். சென்ற குரலுக்கு இந்த குரலுக்கு என்ன வேறுபாடுனா, சென்ற குரலில் கொடியவர்னு தலைவியே திட்டா தலைவனை, இவன் கொடுமைக்கார பாவி, என்னை விட்டுட்டு இப்படி கொடுமை செஞ்சுட்டு ஊருக்கு போயிட்டான், அதனாலதான் நான் இழைச்சு போயிட்டேன், என் தோல் இழைச்சு போயிடுச்சு, என்னுடைய வளைகள் கலந்து போச்சு, அவன் கொடுமைக்காரன் இவ திட்டுறா. ஆனா ஊரார்கள் அவனை கொடுமைக்காரன் என்று திட்டும் பொழுது இவ என்ன பண்றா, அவங்களோட சண்டைக்கு போறா அல்லது இவள் வருத்த முடிகிறாள். இது என்ன ஒரு முரண் நீங்க யோசிக்கலாம். பெண்களுடைய மனசு எப்பவுமே அப்படித்தாங்க. தன் கணவனை, தன் காதலனை, தன் தலைவனை தான் திட்டலாம், அடிக்கலாம், உதைக்கலாம். அதற்கு எல்லா வகையிலும் அவர்களுக்கு உரிமை உண்டு. ஆனால் இன்னொருவர் திட்டினால் இவங்க வரிஞ்சு கட்டிட்டு போய் சண்டை போடுவாங்க. அம்மாவுக்கு மனைவிக்கு என்ன வேறுபாடுன்னா, அம்மா தானும் திட்ட மாட்டாங்க, மத்தவங்க திட்டுறதுக்கு விட மாட்டாங்க. மனைவி என்ன பண்ணுவாங்கன்னா, தான் திட்டுவாங்க, ஆனா மத்தவங்க திட்டுறதுக்கு விட மாட்டாங்க. மத்தவங்க ஏதாவது திட்டினாங்கன்னா உடனே போய், எப்படி நீங்க என்னுடைய வீட்டுக்காரர் அப்படி சொல்லலாம், அவர் அப்படிலாம் கிடையாது தெரியுமா. அதுக்கு முன்னாடி என்னன்னா, இந்த அம்மாவே அவரை பத்தி வேற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அவர் ஒழுங்கா வீட்டுலாம் பாத்துக்கிறது இல்லைங்க, அவர் எப்ப பார்த்தாலும் வேலை வேலைன்னு சுத்திட்டு இருக்காரு அப்படின்னு நம்ம சொல்லியிருப்பாங்க. அதை கேட்டுட்டு அக்கம் பக்கத்துக்காரெல்லாம், ஆமாமா எங்க வீட்டுக்காரெல்லாம் பாரு கரெக்டா நேரத்துக்கு வீட்டுக்கு வந்துடுவாரு அப்படின்னு சொன்னாக்க உடனே நம்ம திருப்பி பேசுவாங்க. உங்க வீட்டுக்காரர் என்னத்தையும் சம்பாதிக்கிறாரு, எங்க வீட்டுக்காரர் பாருங்க எவ்வளவு சம்பாதிக்கிறாருன்னு, அவர் யாருக்காக போய் வேலை வேலைன்னு அலையிறாரு, எங்களுக்காக தானே வேலை வேலை அலையிறாரு, நம்ம திருப்பி சண்டை போடுவாங்க. அப்ப முதல்ல சொன்னோமா இந்த அம்மாவுக்கு ஆதரவா பேசுறத நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா நம்ம திருப்பி தாக்கினோடனே அந்த அம்மா பேடு முழிக்கும். இதுதாங்க பெண்களுடைய சைக்காலஜி என்று சொல்லக்கூடிய உளவியல். அதை அப்படியே புரிஞ்சு வச்சிருக்காரு நம்ம உளவியல் நிபுணரான ஐயன். அதுதான் சொல்றாரு அவரு. பெண்கள் மற்றவர்கள் தன் தலைவனை கொடியவன் என்று, பிரிந்து சென்ற தன் தலைவன் கொடியவன் என்று திட்டும் பொழுது கடும் கோபம் கொள்வார்கள். ஆனால் தான் அவ்வப்போது அவனை கொடியவன் என்று நொந்து கொள்வார்கள். மற்றவர்கள் நொந்து கொள்ளும் பொழுது இவர்களுடைய மனம் நோகுதாம், தன் தலைவனை கொடியவன் என்று ஊரார் தூற்றுகிறதே என்று அப்படின்னு வள்ளுவர் சொல்றார். இதுக்கு நான் தேடிய ஒரு பாடல். அத்தானின் காதல் முத்தாமல் இருந்தால் பித்தாக செய்யும் வழைகள், சில சித்தானை உடம்பு வத்தாமல் இருந்தால் ஒத்தாசை செய்யும் வழைகள், அண்ணனடை பின்னி வர சின்ன இடை மின்னி வர முன்னாடி வரும் வழைகள், இது அத்தை மகள் ரத்தினத்தின் அச்சடித்த சித்திரத்தின் கையோடு வரும் வழைகள், கல்யாண பொண்ணு கண்ணான கண்ணு கொண்டாடி வரும் வழைகள், அம்மா பூவோடு வருமே பொட்டோடு வருமே சிங்கார தங்க வளையல், வங்கி வளையல் சங்கு வளையல் முத்து முத்தான வளையலுங்க அப்படின்னு படகோட்டி படத்துல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஒரு நல்ல வேஷம் போட்டு வளையல்கார மாதிரி பாடி நடிக்க வாலி எழுதின வைர வரிகள் இது. மீண்டும் குறள். துடியோடு தோள் நெகிழ நோவல் அவரை கொடியர் எனக் கூறல் நொந்து. நாள் சிறக்க நற்றமிழ் வாழ்த்துகள். மருத்துவர் ராமசெல்வரங்கம், ரிஷி திரளை வெளியே கிடப்பை சேலம் கள்ளக்குறிச்சி. நன்றி. டாக்டர் செல்லகுரல் யூடியூப் சேனல் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம்.